ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த இருக்கிற என்னுடைய பிசியை நாங்கள் சர்வீஸ் பண்ண போகிறேன். நான் இதை சர்வீஸ் பண்ணி இதில் இருக்கிற ப்ராசஸர் எடுத்து பழைய மதர் போர்டில் போட்டு அந்த பழைய மதர் போர்டை புது கேசிங்கில் போட்டு இன்னொரு பிசி நான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன க்ளீனப் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ இந்த லிக்விட் கூலரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி போட்டு தான் ப்ராசஸரை எடுக்கணும். ஸோ அதுக்கு முதல் பிஜியை ரிமூவ் பண்ணுவோம். பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். பார்க்கலாம். இதான் நான் பாவிச்ச மதர் போர்டு. ரொம்ப நாளாக பயன்படுத்தி இல்லாமல் இருந்தது. எனக்கு இதை நல்லபடியாக செய்து தந்தது மிஸ்டர் කැලුම්. මේ අවස්ථාවේ ඔයාව මතක් කරනවා. කිඩ්ස්ටෝල් මිස්ටර් කැලුම්ව ඔයාට බොහොම ස්තුතියි මේක හදලා දුන්නට. හුඟක් කාලෙකින් පස්සේ මේක මගේ අතට හම්බ වුණේ. ඒත් එච්චර කල් වෙයිට් කරපු එක ගැන මං හුඟක් සතුටු වෙනවා. මේක දැන් බ්‍රෑන්ඩ් නිව් කන්ඩිෂන් වගේ තියෙන්නේ. හොඳ තත්ත්වේ හදලා මට දීලා තියෙන්නේ එයා. සෝ මම රෙකමන්ඩ් කරනවා මිස්ටර් කැලුම්ගේ කිඩ්ස්ටෝල් ஷாப் එක මිනුවන්ගොඩ තියෙන්නේ. கூகுள் කරලා බලන්න ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிட்ஸ்டோல் என்ற ஒரு ஷாப்பில் தான் நான் அதை செஞ்சேன், மிஸ்டர் கெலும்ட ஷாப்பில். ஸோ மினுவாங்கோடையில் இருக்குது. உங்களுக்கு எதுவும் அப்படியான சர்வீஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். மினுவாங்கோடையில் இருக்கிற கிட்ஸ்டோல் என்ற ஷாப். நான் அந்த ஷாப்புக்குரிய லிங்க்கை எந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். එයාගේ ෂොප් එකේ ලින්ක් එක වීඩියෝ එකේ ඩිස්ක්‍රිප්ෂන් එකේ මම දාන්නම්. சரி, இப்போ நாம் பவர் கேபிளை கடிப்போம். இப்போ நம்மளோட ப்ராசஸர் எடுத்தாச்சு. நைஸாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கும் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரையாங்கிள் மார்க்
இருக்கிற இடத்த பார்த்து அதே ட்ரையாங்கிள் மார்க்கிங் ஒன்று கட் ஒன்று இருக்கு. சரியா? அதில் மெதுவாக வச்சிடும். ரைட். ரைட் ப்ராசஸர் வச்சாச்சு. ஸோ இது நான் ஆல்ரெடி இந்த CPU வாங்கின நேரம் வந்த CPU கூலர். ஸோ இதை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் நான் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் தேர்மல் பேஸ்ட் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கூட தேவையில்லை. உங்களுக்கு சிபியூவில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தால் சரி. ஸோ இது வந்து சிபியூ and power pin. CPU கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட், இப்போ பவர் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது ரைட். So next RAM. GB single card RAM and DDR4 பழசுக்கு DDR4 16 GB போட்டிருக்கேன். 8 GB இது வந்து 3200 Hz. ஆனால் பழசில் போட்டது வந்து 3000 Hz. ஸோ you